இப்போ பெண்கள் மாதம் மாதவிடாய் அவங்களுக்கு வரும், அப்படி தானே இயற்கையாக. இந்த மாதவிடாய் வரும்போது ஒரு 50, 60, ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி மாதவிடாய் வரும்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயற்கையான துணியில் தான் என்ன பண்ணுவாங்க, சானிட்டரி பேட் அவங்களே செஞ்சு யூஸ் பண்ணுவாங்க முன்னாடி. இப்போ இல்லை, ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிடுங்களேன், இயற்கையான துணியில் சானிட்டரி பேட் கெட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஆர்கானிக் சானிட்டரி பேடுன்னு கூட சொல்லிக்கலாம், இயற்கை. ஆனால் இன்னைக்கு விஞ்ஞான காலத்தில் எல்லாருமே சிந்தட்டிக் சானிட்டரி பேட், செயற்கையான சானிட்டரி பேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த செயற்கையாக செய்யக்கூடிய சானிட்டரி பேடில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதில் டயாக்சின் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. டயாக்சின், DIOXIN. இந்த செயற்கையாக செய்யக்கூடிய சிந்தட்டிக் சானிட்டரி பேடில் அல்லது நாப்கின்ஸில் இந்த டயாக்சின் ஒரு ரொம்ப ஆபத்தான சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஆபத்தான பொருள் என்ன பண்ணுது தெரியுமா? 4 பிரச்சனை உண்டு பண்ணுது இன்னைக்கு. முக்கியமாக 4 பிரச்சனை, முக்கியமானது 4 பிரச்சனை. ஒன்று, ஹார்மோன் பிரச்சனை. இந்த ஹார்மோன் பிரச்சனைனால நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஹார்மோன் பிரச்சனைனால குழந்தையின்மை பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டயாக்சின் அவ்வளோ ஆபத்தானது. குழந்தையின்மை பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷில் சொல்ல போனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம்ஸ். குழந்தையின்மை கூட பிரச்சனை இருக்குது. சரியா? இன்னொன்று, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. 2வது. 3வது, பெண்களுக்கு சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஆபத்தான இந்த செயற்கையான சானிட்டரி பேடை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறது நல்லது? நம்ம மற்றவங்கள எஜுகேட் பண்ணுறது நல்லது. இயற்கையான முன்னாடியில் செய்வாங்க, துணியில் செய்வாங்க, காட்டன் துணியில் செய்வாங்க, அதில் செஞ்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு தான் நினச்சி பாருங்களேன், குழந்தையின்மை பிரச்சனை கூட வருது இந்த சானிட்டரி பேடுனால, சிந்தட்டிக் பேடு, டயாக்சின். சரி, அதை விட்டுரும். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி, என்னோடய வெயிட் லாஸ் கிளினிக்கை பற்றி ஒரு நிமிஷம். இது 70 கிலோ வெயிட் குறைச்சிருங்க உங்களுக்கு. 140 to 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பியை போய் ரோட்டில் போய் நான் வாடகைன்னு சொல்லலை. நான் பண்ணது எல்லாமே உங்களுக்கே தெரியும். என்னோடய வெயிட் லாஸ் கிளினிக்கில் ப்ரோட்டீன் பவுடரு, மாத்திரை, ஜூஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, பேலன்ஸ்டு டயட்டு தான். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, பேலன்ஸ்டு டயட். நம்ம சாப்பிட்ற உணவில் விகிதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெயிட் டக்குன்னு குறையும். அது மட்டும் இல்லை, வெயிட்டை குறைஞ்சிச்சின்னா நீங்கள் போட்டுட்டு இன்சுலினை தூக்கி குப்பையில் போடலாம். நீங்கள் தேவையில்லாமல் சாப்பிட்டுருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடலாம், வெயிட் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா. புரியலையா? அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. நான் சொன்ன டயாக்சின், DIOXIN ஷேர் பண்ணி கொடுங்க. வெயிட்டை குறைக்க ஏதாவது உதவி இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இன்னும் வெயிட்டு குறைக்காமல் நிறைய பேர் சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. அதனால் மனசாட்சி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. குழந்தையின்மை உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். ஷேர் பண்ணுவீங்களா?